ஆனா கடையில சேல்ஸ் கம்மியா இருக்கு, என்ன பண்ணலாம்? இத 3 செக்மெண்டா எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மேனேஜ்மென்ட், அடுத்து பிரைசிங் அண்ட் குவாலிட்டி, அதுக்கு அடுத்து கஸ்டமர் அப்ரோச். ஸ்டாக் மேனேஜ்மென்ட்ல உங்க கடையில போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்கான்னு பாருங்க. எல்லாம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கஸ்டமர் கேக்குற 80 ல இருந்து 90% ஸ்டாக் உங்க கடையில இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்லாம் பக்காவா வச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்து பிரைசிங் அண்ட் குவாலிட்டிக்கு வாங்க. சோ மார்க்கெட் பிரைஸ்க்கு தான் நீங்க சேல் பண்றீங்களா இல்ல ஓவர் பிரைஸ்ல சேல் பண்றீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் பிரைசிங்கா இருந்தா மார்க்கெட் பிரைஸ் என்ன ஓடுதோ அது கொடுங்க. முடிஞ்சா அதுல இருந்து ஒரு ரூபாய் 2 ரூபாய் கம்மி பண்ணி வேணா கொடுங்க. பிரைசிங்லயும் நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னா அடுத்து குவாலிட்டிக்கு வாங்க. நம்ம கொடுக்குற பொருள் வந்து தரமா இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பக்காவா இருக்கு ப்ரோ, ஸ்டாக் நல்லா வச்சிருக்கேன், பிரைசிங்கும் கரெக்டா தான் வச்சிருக்கேன், குவாலிட்டியும் சூப்பரா இருக்குது, அப்படி இருந்தும் சேல் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த கஸ்டமர் அப்ரோச் தான் இந்த ஃபைனலான விஷயம். கடை நடத்துற உங்களுக்கு மனக்கவலை இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், உடம்பு சரியில்லாம இருக்கலாம். இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா வெளியே காட்டிக்காம கஸ்டமர்ஸை ஹாப்பியா ஹேண்டில் பண்ணுங்க. உங்க கடையோட என்விரான்மெண்ட்டை ஹாப்பியா வச்சிருங்க. இப்படி வந்து கோயிலுக்கு போனா ஒரு மன அமைதி நிம்மதி கிடைக்குதோ அந்த மாதிரி உங்க கடைக்கு வந்தா ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கும் ஒர்க் பண்றதுக்கு வேலை பலுவே இருக்காது, ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஓவரா பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. ஜாலியா பேசிட்டு போலாம் சொல்றேன், நறுக்கி போடுவேன், நறுக்கி காரவா போலாம், வாடி போலாம்.